ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 1 கிரவுண்ட் லேண்டில் இந்த வீடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் உண்டான ஏஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 வருஷம் பில்டிங்கு. 30 அடி ரோடு வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம பர்சன் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட்டும் கிரில் கேட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 கார் பார்க் இந்த ஸ்பேஸில் நிப்பாட்ட முடியும். சைடில் வந்து ஒரு சர்வெண்ட்டுக்கு தனி என்ட்ரன்ஸ் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வெண்ட்டுக்கு தனியாக ஒரு சின்ன ஸ்பேஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த வீடு அவங்களோட ஓன் யூஸ்க்குன்னு பக்காவான கண்டிஷனில் பார்த்து பண்ணது. ஸோ இப்போது சின்ன எமர்ஜென்சிக்காக கொடுத்துட்றாங்க. அர்ஜென்ட் சேலு, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நார்த்து ஃபேஸிங் வரும். ஸோ நார்த்தில் ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் நல்ல செட்பேக் விட்டு ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்டர் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வராண்டா கொடுத்துருக்காங்க. இந்த வராண்டாக்கு அப்புறம் ஒரு பெரிய லிவிங் ஏரியா, அது பெரிய ஹால். ஸோ ஊஞ்சலுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணாமல் மேலே ஊக்கம் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹால் பார்த்தீங்க. தென் கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே பூஜா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆஸ் பர் வாஸ்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் மாடுலர் டைப் வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே திங்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டு டைப்பு வுட் ஒர்க். இது ஸ்லைடிங் சரி, ஓவிங் சரி, அந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனோட பேக் சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா அண்டு பைப்டு கேஸ் கனெக்ஷன், ஸோ எல்லாமே வர மாதிரி. ஸோ சிலிண்டர் தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற லெவலுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஓன் யூஸ்க்கு டெவலப் பண்ண இண்டிபெண்ட் ஹவுஸ். டோட்டல் 5 பெட்ரூம் ஹவுஸ். இது வாஷ் பேசின் தனியாக ஹாலில் கிச்சனுக்கு பக்கத்தில் இதை அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட எல்லா பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலு, கிச்சன் ஏரியா, பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. லிஃப்ட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு ஃப்யூச்சரில் எப்போவாச்சும் தேவைப்பட்டதுன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸை வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம லிஃப்ட்டு போர்ஷன் தேவை, நமக்கு கண்டிப்பாக கட்டாயம் தேவைன்னா அந்த இடத்த நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சுது. இட்ஸ் ஓவர். நம்ம ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டோம். ஒரு பெரிய ஹால் பார்த்தீங்க, பெட்ரூம் பார்த்தீங்க, பெட்ரூமில் அட்டாச்டு பாத் பார்த்தீங்க. தென் கிச்சன் பார்த்தீங்க. கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. சர்வெண்ட் வந்து பேக் சைடில் வர மாதிரி ஒரு தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் லிஃப்ட் போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போர்ஷன் தான் லிஃப்ட்டுக்கு உண்டான அந்த போர்ஷன். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஒரு சின்ன டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதை நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி லிஃப்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டை யூஸ் பண்ணலான்னா லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போது ஏறி போகிற அந்த ஸ்டெப்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக போகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கூட ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வரும். 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு பெட்ரூமு. சைடில் ஒரு பால்கனி வரும் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. எல்லா ரூமுக்குமே வுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் கூட நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பங்களா நம்ம பார்த்து கட்டினா எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அவங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு அது கட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி அழகாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சூப்பரான வீடு. 5 பெட்ரூம் வச்ச மாதிரி செமி ஃபர்னிஷ்டோட
இந்த வீடு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நம்ம லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நம்ம இந்த வீட்டில் டெவலப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்து கரெக்டாக இருக்குது. நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி செட் பேக் விட்டுருக்காங்க. மேலே வென்டிலேஷனுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி பார்த்துட்டிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் அந்த சென்டரில் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சினிமா வானியில் ஓப்பன் ஸ்பேஸ் மேலேருந்து பார்த்தா கீழே எப்படி தெரியுமோ அந்த ஓப்பன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பக்காவாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க. ஸோ இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அண்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூமும் இருக்குது. இது ஒரு பெரிய பெட்ரூமு. கம்ப்ளீட்டாக எல்லா ரூமுக்குமே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, வாஷ் பேஷன் தனியாக வச்சுருக்காங்க. நார்த் ஃபேஸிங் வரும். 1 கிரவுண்ட் லேண்டில் கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு 5 வருஷம் பில்டிங்கு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகர். நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஆழ்வார் திருநகர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அந்த ஸ்கூல்ஸ், லாச்சார்லைன் ஸ்கூல்ஸ் ஞாபகம் வரும், மெகாமார்ட் ஞாபகம் வரும், லாமக் ஸ்கூல் ஞாபகம் வரும். அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து, ஒரு கிரவுண்ட் லேண்ட் எக்ஸாக்டாக இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் எதனா த்ரூ பண்ணாலும் தாராளமாக போக முடியும். அப் டு 85% தாராளமாக லோன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் பார்த்தீங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜிம் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை ஒரு பெட்ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓப்பன் டெரஸு, ஒரு சூப்பர் லொக்கேஷனில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பங்களா டைப் வீடு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கான ஒரு வீடு. உடனே புக் பண்ணுங்கள். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். முக்கியமானது இந்த வீட்டுக்கு உண்டான ரேட்டு பார்த்தீங்கன்னா 5.5 crore சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 5 crore ஃபைனலாக எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நம்ம நேரில் உட்காந்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். பட் இமிடியேட்டாக முடிக்கிறதுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அர்ஜென்ட் சேலில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. 5 பெட்ரூம் வச்ச வீடு, பங்களான்னு நம்ம சொல்லலாம். 2 கார் பார்க் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஆழ்வார் திருநகர் லொக்கேஷன். ஆழ்வார் திருநகர்லேருந்து வலசரவாக்கம் பக்கத்தில் வரும், விருகம்பாக்கத்துக்கு பக்கத்தில் வரும். நியர்பை மெயின் ரோடு ரொம்பவே பக்கமாக இருக்கும். நியர்பை ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லலாம். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் சொல்லியிருந்தால் 5 கோடி ரூபா ஃபைனலாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சைட் பார்க்கணுச்சா ஒரு 1 டே முன்னாடி சொல்லுங்கள். கீ அரேஞ்ச் பண்ண சைட் பார்த்துட்டு கூட பேசலாம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.